திருப்புகழ் 295. முலை புலகம் எழ அங்கை மருவு சரி வளை கொஞ்ச முகில் அழகம் அகில் பொங்க அமுதான மொழி பதற அருமந்த விழி குவிய மதி கொண்ட முகம் வெயர்வு பெற மன்றல் அணையூடே கலை நெகிழ வளர் வங்கி இடை துவள கூடல் ஒன்றுபட உருகி இதயங்கள் பிரியமே கூர் கலவி கரை அழி இன்ப அலையில் அலைப்படுகின்ற கவலை கெட நினது அன்பு பெறுவேனோ அலை எரியும் எழில் சண்ட உதவி வயிர் அழல் மண்ட அதிர வெடிப்பட அண்டம் இமையோர்கள் அபயம் என நடு நின்ற அசுரர் பட அடி உண்டு அவர்கள் முனை கெட நின்று பொறும் பேலா தலை மதிய நதி தும்பை கிள அருகு கமழ் கொன்றை சடை முடியில் அணிகின்ற பெருமானார் தரு குமர விட 5 தலை அரவு தொழுகின்ற தனிமலையில் உரைகின்ற பெருமாளே பிரியமே கூர் கலவி கரை அழி இந்த அலையில் அலைப்படுகின்ற கவலை கட நினது அன்பு பெறுவேனோ தலைமதிய நதி தும்பை இள அருகு கமல் கொன்றை சடைமுடியில் அணிகின்ற பெருமானார் தரு குமர தனிமலையில் உரைகின்ற பெருமாளே அலை வீசுகின்ற வன்மைமிக்க கடலின் உள்பகுதியில் தீ நெருங்கி மிக அதிர்ச்சியுடன் வெடிப்பட அண்டம் அதிர்ந்து வெடிப்பட தேவர்கள் அபயம் என்று முறையிட இடைநிலத்தில் நின்ற அசுரர் அழிய அடி உண்டு அவர்களின் போர் முனையும் கெட்டு அழிய நின்று போரிட்ட வேலனே தலையில் பிறைச்சந்திரன் கங்கையாறு தும்பை கிள அருகம்புல் மணம் கமழும் கொன்றை என்றவற்றை சடைமுடியில் அணிந்த சிவபெருமான் பெற்ற மகனே சிவபிரான் தந்த குமர நஞ்சுடைய 5 தலைகளை உடைய பாம்பு வாசுகி ஆதிசேஷனும் பூஜித்த தணிகை என்று கூறப்படுகிறது. திருத்தணி மலையில் வீற்றிருக்கின்ற பெருமாளே காம வலைப்பட்டு சிப்புரா வண்ணம் இன்ப அலையில் அலைகின்ற கவலை ஒழிய நின் அன்பை பெறுவேன். 5 தலை அரவு 5 தலைகளை உடைய பாம்பு ஆதிசேடன் தன் உடலில் ஏற்பட்ட சொரசொரப்பு தன்மை நீங்க திருத்தணியை அடைந்து முருகனை வணங்க அப்பெருமான் தன் கையால் தடவியதால் சொரசொரப்பு நீங்கினார் என்பது கதை. இது கந்தப்பையரின் தணிகாசல புராண கூற்று. பாற்கடல் கடைந்த போது கயிறாக விளங்கிய வாசுகி என்ற பாம்பு திருத்தணியை அடைந்து தன் உடல் புண் நீங்க பெற்றதாக கச்சியப்பரின் தணிகை புராணம் கூற்று பறைசாற்றுகிறது.